ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் எபிசோட் 8 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ அங்கே இருக்க மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே தனியாகவே எரிஞ்சு தள்ளிட்டு இருப்பான். லியோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப்லாம் சொல்லிட்டு வந்து நின்று இருக்கும்போது அங்கே டஞ்சன் கேட்டு மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகி இந்த டஞ்சனோட ஃபைனல் பாஸ் வந்து நின்றுருப்பான், இந்த எலும்பு கூடு மண்டையன். அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்கில் அந்த ஃபைனல் பாஸ் எலும்புக்கூட மண்டையனை பார்த்து லீ, என்னடா இது எப்படா இங்கே வந்துச்சு? ஆரஞ்சு கேட்டு தானடா உள்ளே வந்தேன். உள்ளே வந்து பார்த்தா எல்லாம் பார்க்கறதுக்கு எலும்புக்கூடு மான்ஸ்டரு, அந்த சைக்ளாப் மான்ஸ்டர் இதெல்லாம் வந்து நிற்குதாடா. என்னடா இது இவ்வளோ பவர்ஃபுல் மான்ஸ்டர்லாம் இங்கே எதுக்குடா வந்தது அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன், டேய் என்னை எலும்புக்கூடுன்னு கூப்பிடாத, அது எனக்கு பிடிக்காது அப்படின்னு பேசினோன்னே அதை கேட்டு அந்த லீயும், என்னது எலும்புக்கூடு பேசுதா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த எலும்புக்கூடு, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுடா, நான் தான் டார்க் மெஜிஷியன். என் முன்னாடி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை பாதியாக பிச்சு போட்டுருவேண்டா முட்டா பசங்களா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு 2 பேரும் ஷாக்காகிட்டு இருப்பானுங்க. என்ன இது இவ்வளோ பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பான். அப்போ அந்த எலும்புக்கூடு, அவ்வளோதான்டா உங்கள் கதையை அப்படி முடிச்சு என்னோட மான்சர்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு சாப்பாடாக கொடுக்குறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே செத்து போன எல்லா மான்சரையும் திரும்ப உயிரோட கொண்டு வந்துடுவான். நெக்ரோ மான்ஸ்டர் பவர் இருக்கிற எலும்புக்கூடு மண்டையங்கவன் அங்கே செத்து போன எல்லா மான்ஸ்டரும் அப்படியே உயிரோட எந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு அப்படியே வந்துட்டு இருக்கும். ஜாம்பி மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு இருக்கும்போது இதை பார்த்து நம்ம ஹீரோ, இந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு உயிரோட கொண்டு வர சக்தி இருக்குதா, இவனோட கதையை நான் சீக்கிரமா முடிக்கணும், அதுக்கு முதல்ல நான் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே ஸ்வாட்லேருந்து ப்ளூ ஃபயர் அந்த ஃபயரை யூஸ் பண்ணி அப்படியே நம்ம லீயை சுற்றி அப்படியே வட்டம் போட்டு அந்த நெருப்பை உருவாக்கி வச்சிருப்பான். அந்த நெருப்பை உருவாக்கி வச்சுட்டு நம்ம ஹீரோ லீயை பார்த்து, இந்த ப்ளூ ஃபயரை தாண்டி வராதிங்க, இந்த ப்ளூ ஃபயருக்குள்ளே வேற எந்த மான்ஸ்டரும் உங்களை அட்டாக் பண்ண வராது, நீங்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்கலாம், நான் சீக்கிரமாக கதையை முடிச்சுட்டு வந்துடுறேன், அந்த சர்க்கிளை விட்டு வெளியே வராதிங்க அப்படி நம்ம ஹீரோ லீயை பாதுகாப்பாக அந்த ப்ளூ ஃபயர்கிட்ட விட்டுட்டு அப்படியே போவாப்ல. மேலே பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையன் பறந்துட்டு இருப்பான். நீ மேலே பறந்துட்டு இருக்கியா, மேலே பறந்தா அவனை விட்டுருவானடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம ஸ்பீடாக மேலே பறந்து போய் அவனை அட்டாக் பண்ண சொல்லிட்டு போவார். அந்த எலும்புக்கூடு மண்டையனும் என்ன டக்குன்னு அட்டாக் பண்ண வந்துட்டான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ ஓங்கி ஒரு போடு ஸ்வாடை வச்சு பார்த்தா அவன் அந்த இடத்துல இருக்க மாட்டான். நம்ம ஹீரோவும் எங்கே போனான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பறந்து போய் செவுத்துல நிற்கும் போது அவன் அப்படியே டெலிபோர்ட் ஆகி ஜாலியாக அந்த மந்திரக்குச்சியை வச்சு படுத்துக்கிட்டு, தம்பி நீ மனுஷன்தாப்பா, உன்னால் அவ்வளோ சீக்கிரமாக என்கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அப்படியே இன்னொரு இடத்துக்கு பறந்து போய் அப்படி படுத்துக்கிட்டே நம்ம ஹீரோ பார்த்து நக்கலாக பேசிகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து, இவனால் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு டக்குன்னு டெலிபோர்ட் பண்ணி போக முடியுமா, இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கணும், நான் இவனோட வீக்னஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி அடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே அந்த செவுத்துலேருந்து மறுபடியும் வந்து பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அவன் மண்டையில் ஒரு ஆரஞ்சு கலர் ஸ்டோன் மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அந்த ஸ்டோனை பார்த்துட்டு, ஒருவேளை இந்த கிறிஸ்டல் ஸ்டோன் தான் இவனுக்கு வீக்காக இருக்குமோ, இதை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே செவுத்துலேருந்து புஷ் பண்ணி பறந்து போய் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து ஒரு வீசு சங்கின்னு ஒரு வெட்டு பார்த்தா அவன் அங்கேருந்து டக்குன்னு எஸ்கேப் ஆகி பறந்து இன்னொரு இடத்துக்கு போயிருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோவை அவனோட மந்திர குச்சியை வச்சு அட்டாக் பண்ணதில் மேஜிக் அட்டாக்கு நம்ம ஹீரோ மேலே விழுந்துரும். அப்போ நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவார். அந்த அட்டாக்கு பயங்கரமாக வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதே நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படி பின்னாடி பறந்து போய் செவுத்துல அப்படி மோதி நிற்பார். நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அந்த செவுத்துல சொருகிட்டு அப்படி நின்றுட்டு கீழே பார்க்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன், தம்பி உன்னால் என்கிட்ட நெருங்க முடியாது தம்பி, நீ இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதுக்கெலாம் ஒரு அர்த்தமும் கிடையாது, வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் அப்படி பிடிச்சி தொங்கிக்கிட்டு, என்ன இவனை அட்டாக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கே, டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கான், இதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை பார்க்கும்போது அந்த மந்திர குச்சியை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணாம பாருங்க, அந்த மேஜிக் பவர் ஸ்வாட்டில் அப்படி வந்துக்கிட்டு இருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ, என்னது இது மேலே பட்ட அட்டாக் எல்லாத்தையுமே இது மேஜிக் பவர் அப்படி உள்ளே இழுக்குதோ, சரி இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் அவனை ரீச் பண்ணி ஆகணும், நான் விட மாட்டேன்டா, என்னானாலும் என் கையாலேயே உன்னை கொல்லுவேன்டா அப்படின்னு ஸ்வாடை பிடிங்கிட்டு பறந்து போய் பாருங்க அவனை அந்த இடமே அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதை தூரத்துலேருந்து அந்த ப்ளூ ஃபயர் சர்க்கிள்குள்ளே நின்று நம்ம லீ பார்த்துக்கிட்டே இருப்பார். மான்சர்ஸ் எல்லாம் இங்கே சுற்றி நின்றுட்டு இருக்குது, அதுங்களால உள்ளே வர முடியல, இருந்தாலும் அவன் அங்கே தனியாக சண்டை போட்டுட்டு இருக்கான், அவன் தனியாக எவ்வளோ நேரம் தான் சண்டை போட முடியும், ஒருவேளை அந்த மான்சர்ஸ் எல்லாம் அவனுக்கு தொல்லை கொடுத்துச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான், நான் இப்படியே நின்னா வேலைக்கு ஆகாது, எது எப்படி ஆனாலும் பரவாயில்ல, நான் ஒரு ஹண்டர், என்னோட வேலை மான்சர்ஸை கொல்றது, நான் எப்படினாலும் கொல்லுவேன் அப்படின்னு வேகமாக ஓடி போய் அங்கே இருக்க ஒரு மான்ஸ்டரோட முதுகில் ஸ்வாடை வச்சு ஒரு போடு, அது வழியில் யாரு கிழிச்சா முதுகில் கோடு கிழிச்சான்ற மாதிரி வழியில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கோம். நம்ம லீ, நான் ஒரு ஹண்டர்ரா, நான் பயந்து போய் எதுக்குமே நிற்க மாட்டேன்டா அப்படின்னு வரப்பா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ
ஹீரோ மேலே பார்த்துட்டு ஏய் இவர் என்ன வெளியே வந்துட்டாரா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சுற்றி இருக்கிற எல்லா மான்ஸ்டரும் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்றா லீ கிட்ட வந்துட்டு இருக்கோம். லீ தனியாக நின்று அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோ ஓ லீ அங்கே வெளியே வந்துட்டாரா அப்படின்னா நம்ம பிளானை மாற்றி ஆகணும், ஒரு புது பிளானை போடுவோமா அப்படின்னு மேலே பறந்துட்டு இருந்த நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக கீழே ஓடி வந்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஏய் எங்கேயா சண்டை போட்டு இருக்கும்போது நீ பாட்டு கீழே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன் கத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கீழே வந்த ஸ்பீடில் அங்கே இருந்த எல்லா மான்ஸ்டரையும் சும்மா வெட்டி வீசிடுவாரு. ஸ்லைஸ் பண்ணதில் எல்லாரோட கதையும் முடிஞ்சிடும். அப்போ நம்ம ஹீரோ லீ கிட்ட பேசிட்டு இருப்பான். அதை பார்த்து எலும்புக்கூடு மண்டையன் டே என்னடா வேகமாக கீழே போய் அவங்ககிட்ட பேசிட்டு இருக்க, என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது டே கொஞ்சம் வெயிட் பண்ணுறா பேசிகிட்டு இருக்கோம்ல இப்போ ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ லீ கிட்ட ஏய் நம்ம சீக்கிரமாக ஒரு பிளானை போட்டாகணும், நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து தான் சண்டை போடணும், அதை முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு லீ நம்ம 2 பேரும் ஒன்றா சண்டை போட்டு தான் அந்த எலும்புக்கூடு மண்டைன்னு தோக்கடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்போ அந்த எலும்புக்கூடு மண்டையா ஹா டேய் நீங்கள் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலுமே உங்கள் 2 பேரால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து எலும்புக்கூடு மண்டையை கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த லீ கிட்ட பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருப்பாரு. பிளான் எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சுட்டு அப்போ நம்ம ஹீரோ கிட்ட அந்த லீ கேட்பான் ஏய் இது நடக்குமா பாசிபிள் தானா அப்படி சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ வாய்ப்பு இருக்குது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லும்போது ஏய் என்னடா ஏதோ கான்ஃபிடென்ட் இல்லாமல் பேசிகிட்டு இருக்க, சரி நீ சொல்கிற நான் செய்கிறேன் அப்படின்னு லீயும் நம்ம ஹீரோ கொடுத்த அந்த பிளானுக்கு ரெடி ஆகிட்டாப்ல. அப்போ அந்த எலும்புக்கூடு மண்டையை மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே மறுபடியும் உயிரோடு கொண்டு வந்து அவங்கள அட்டாக் பண்ணி போட்டு தள்ளுங்கடா அப்படி சொல்லும்போது அது எல்லாமே அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்கோம். இங்கே நம்ம ஹீரோவும் லீயும் ஒரே நேரத்தில் அப்படி சும்மா மாசாக ஓடி போய் அங்கே இருக்கிற மான்ஸ்டர்ஸை சும்மா அடித்து தெறிக்க விடுவாங்க. அதெல்லாம் அட்டாக்ல அப்படி வெறித்தனமாக பறந்துட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் நம்ம லீ அப்படியே ஓடி வந்து அந்த எலும்புக்கூடு மண்டையை அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவான். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஏய் இந்த தடவை நீ வரியா வா வா உன்னால் என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்தில் நின்று நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் அந்த பவரை வெளியே கொண்டு வருவான். அந்த நெருப்பை கொண்டு வந்து இங்கே அந்த எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து தூக்கி அந்த நெருப்பை வீசுவான். அது அப்படியே மேலே பறந்து வந்துட்டு இருக்கும்போது அதை பார்த்து அந்த எலும்புக்கூடு மண்டையன் டே என்னடா ப்ளூ ஃபயர் அதுவும் என்கிட்ட வருது நீயும் என்கிட்ட வரியா, என்ன புது டெக்னிக்கா நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லும்போது இங்கே நம்ம லீ உடனே என்ன பண்ணுவார் விண்டு டான்ஸ் ஸ்வாட் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை வச்சு யூஸ் பண்ணி ஒரு விண்டு மாதிரி கிரியேட் பண்ணுவார். அதுக்குள்ளே என்ன ஆகும் அந்த ப்ளூ ஃபயர் அந்த விண்டுக்குள்ளே போய் மாட்டிக்கும். அந்த விண்டு அப்புறம் அந்த நெருப்பு இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் ஆகி அப்படி நேராக போய் அந்த எலும்புக்கூடு மண்டையை அட்டாக் பண்ணுறதுக்காக கிட்ட போயிட்டு இருக்கும். அதை பார்த்து எலும்புக்கூடு மண்டையை வாயை பொழந்துட்டு டே என்னடா உங்களோட ஸ்கில் எல்லாத்தையுமே ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டீங்களா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழுது பார்த்துட்டு இருக்கும்போது பட்டாருன்னு வந்து அவனை அட்டாக் பண்ணும். ஐயோ அட்டாக் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்டாக்கை வாங்கிட்டு இருப்பான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம லீ அப்படி பறந்து போய் பல்ட்டி அடித்து நம்ம ஹீரோ கிட்ட போவார். நம்ம ஹீரோ கிட்ட அப்படி போன உடனே நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டி அப்படியே அந்த ஸ்வாடில் ஒரு குதிப்பார் பாருங்க நம்ம லீ சும்மா பார்க்கறதுக்கே மரண மாசா இருக்கும். அந்த ஸ்வாடில் குதிச்சு நம்ம லீ அப்படி மேலே பறந்து போவார். அதை நேரம் அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் டேய் மறுபடியும் அட்டாக் பண்ண பார்க்குறியாடா அவனை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம லீ அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அந்த மேஜிக் பவர் நம்ம லீ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வாடை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாரு. அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு பின்னாடி வந்து அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்வாடை எடுத்து ஒரு வீசுவார் பாருங்க. இதுதான்டா அவனோட முடிவு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு வீசும்போது பார்த்தா நம்ம ஹீரோட அந்த ஸ்வாடு பாதியாக உடஞ்சி போயிடும். நம்ம ஹீரோவால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையா அவ்வளோதான்டா நீ உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே நான் தான் ஜெயிப்பேன், என்னை எதிர்த்து உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, பாரு உன்னோட ஸ்வாடை உடஞ்சி போச்சு சின்ன பையில யார் நினச்ச என்னைய அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஹீரோ லீயை பார்த்து லீ நம்ம போட்ட பிளான் மாதிரியே பண்ணி விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது இங்கே பின்னாடி பார்த்தா நம்ம லீ அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு பின்னாடி வருவான். அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஏய் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு நம்ம லீ ஸ்வாடை வச்சு ஒரே போடல அந்த எலும்புக்கூடு மண்டையன் மண்டையிலேருந்து அப்படி கால் வரைக்கும் ரெண்டாக பான்னு பொழந்து விட்டுருவாரு. அந்த எலும்புக்கூடு மண்டையன் வாயை பொழந்த மணிக்கு அந்த நடுசுல இருந்த அந்த ஸ்டோனு அப்படியே உடஞ்சி பாதியாக உடஞ்சி அவ்வளோதான் அவன் கதை முடிய போகுது. அப்படி சொல்லிட்டு வழியில் பயங்கரமாக கத்திக்கிட்டே கீழே விழுந்துருவான். கீழே விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் லீயும் கீழே வருவாங்க. அப்போ நம்ம ஹீரோ நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பார்த்தியா, நான் இந்த ஸ்வாடை வச்சு அவனை வெட்டலான்னு சொல்லிட்டு போனேன், அவன் இந்த ஸ்வாடை வச்சு வெட்டிடுவானோன்னு பயந்துட்டு இருக்கும்போது நான் என்னோட ஸ்வாடை நானே உடச்சிக்கிட்டேன். அது மூலமாக அந்த எலும்புக்கூடு மண்டையன் ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிட்டான். அவ்வளோதான் நம்ம தான் ஜெயிப்போம், இவனால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த கொஞ்ச நேரம் அவனோட கவனம் திசை திரும்பிடுச்சு. அதை யூஸ் பண்ணி லீ நீ சூப்பராக வெட்டினடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போட்ட பிளானை இங்கே நம்ம லீ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அந்த அட்டாக்கை வாங்கிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன் கீழே வந்ததுக்கப்புறம் ஏய் டேய் இதெல்லாம் முடிவில்லடா,
நான் டார்க்னஸோட கடவுள், நான் சீக்கிரமா பிறந்து வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே செத்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவனை பார்த்து டே திஸ் இஸ் த எண்ட், போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்புக்கூடு மண்டை அனுப்பி வச்சிருவாப்ல. அவனும் அப்படியே காத்தோட கரைஞ்சு அப்படி செத்து போயிடுவான். இங்க நம்ம ஹீரோவும் லீ மட்டும் தான் நிற்பாங்க. லீ நம்ம ஹீரோவை பார்த்து டே கிம்மு அவ்வளோதானே முடிஞ்சதில்ல அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும் ஆமா முடிஞ்சது தான் நினைக்கிறேன். ஆனால் அவன் காத்தோட காத்தா கரைஞ்சு போறானா போலையான்னு தெரியலையே, பார்க்கறதுக்கு மறுபடியும் வர மாதிரி தான் தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே பார்க்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையும் அப்படி கரைஞ்சு போகும்போது அவனோட அந்த உருவத்து புகையில பார்த்தா ஏதோ ஒரு ராஜாவோட உருவம் மாதிரி தெரியும். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கெட்டு விட்டு வெளியே வந்துருவானா இல்லை மறுபடியும் அந்த எலும்புக்கூடு மண்டையன் உயிரோட வந்துருவானா அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.